வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சன்னா மசாலா இப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஹை ஃப்ளேவர் மசாலாவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க மசாலா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப செரிமானத்துக்கும் நல்லா உதவும். இப்படி செஞ்சு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 இன்ச்சுக்கு பட்டைங்க, அன்னாச்சி பூவில் ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்திருக்கேன். 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் ஒரு கையில் எடுத்துக்கோங்களேன், ஒரு 4 வேர்க்கடலை, அதில் ஒரு 10 கிராம் வேர்க்கடலை வச்சுக்கோங்களேன். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். காஞ்ச மிளகாயோ அப்படி இல்லை சில்லி பவுடரோ எதுவுமே கிடையாது. எந்த மசாலா ஐட்டமும் கிடையாது. ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நல்ல காரம் செய்ய நான் இப்போ வச்சுருக்கிற மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேங்க. ஒரு 2 தக்காளி. நான் 3 பேருக்கு சமைக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறேன். அதனால் இவ்வளோ குவான்டிட்டி சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்காங்க. எந்த காரப்பொடி எதுவும் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 2 சில்லு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா போட்டு வதக்கியிருக்காங்க. ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் சமையலுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. நீங்கள் இதை நல்லா சூடு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு இறக்க வேண்டியதாங்க. 1 நிமிஷம் 40 செகண்டில் சமையலே முடிஞ்சிருச்சிங்க. நான் சொன்னதில் ஆனால் செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கும். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் 40 செகண்டில் சொல்லிட்டேன். ஸோ நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், என்ன செஞ்சுருக்காங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். நன்றி, வணக்கங்க.